புயல் காரணமாக காரைக்காலில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் அப்துல் அலிமிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வங்கக்கடலில் உருவான இந்த தித்வான் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர கிராமங்களில் மிகுந்த சூறாவளி காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று 2வது நாட்களாக காரைக்கால் கடற்கரையில் முழுவதும் சூறாவளி காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் இந்த கடல் சீற்றம் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 12வது நாளாக தொழிலுக்கு செல்லாமல் தங்களது 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று இந்த புயல் காரணமாக இந்த காரைக்கால் தனியார் துறைமுகத்திலும் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புயல் காரணமாக காரைக்கால் கடற்கரை மற்றும் மீனவ கிராமங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவ கிராமங்களில் வசிக்கும் மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்குவதற்கும் புதுச்சேரி சார்பில் பல்வேறு அறிவுறுத்தலை இந்த வழங்கியுள்ளனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை புயல் காரணமாக இந்த கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த பகுதியில் மீட்பு பணி மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து முதலுதவி செய்வதற்கும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கனமழை மற்றும் புயல் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது.